Okay. இல்ல வேணாம், எனக்கு it doesn't feel the same. எனக்கு சத்தியமா ஒண்ணு மட்டும் சுத்தமா புரியவே மாட்டேங்குது. இந்த துஷார் பையன் ஆதிரையே அக்கான்றான், அந்த அம்மா சைட் அடிக்கிற எஃப்ஜேவை வாடா போடாங்கறான். 2 நாளைக்கு முன்னாடி அரோராக்கு கமருதீன் மேல ஒரு கண்ணுங்குது. நேத்து இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப துஷார் கவனிக்கல அப்படின்றதுனால கோச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் போய் பாத்ரூம்ல கட்டிப்பிடி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பயப்புள்ள கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போகுது. அப்ப எனக்கு Thank you. இன்னொரு பக்கம் இந்த ஆதிரை பீஸ் எனக்கு வெளில ஆல்ரெடி ஆள் இருக்குங்குது. நேத்து வீட்டுக்குள்ள எஃப்ஜேவை பார்த்து உன்னால நான் வீக் ஆயிட்டே இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குது. இதுல ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, பசங்கெல்லாம் உஷாரா பொண்ணுங்களை தள்ளி வச்சாலும் இந்த பொண்ணுங்க தான் போய் வேணும்னே அவங்க மைண்ட கலைச்சு நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்ற, உனக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் என்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்க, நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டா நான் நல்லா இருந்துருவேன் நினைச்சிடாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்குதுங்க. ஒருவேளை இந்த ஆடிஷன்ல சொல்லி அமைச்சிருப்பாங்களோ நீங்க லவ் கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் உள்ள இருக்க முடியும் அப்படின்னு. சரி அப்படி குடுக்குறாங்களே, இது அவங்க வீட்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இது மூலியமா பேரு கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபேம் வந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சரி வீட்ல பாக்குறாங்க, ஃபேம் கிடைக்குது, எல்லாத்தையும் விட்டுருங்க. இவங்களை லவ் பண்ற பையன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? ஃபீல் பண்ணாதடா, அதான் சொன்னேன்ல. என்னடா சொன்ன? லவ்ன்றது தொப்ப மாதிரி வந்தா அசிங்கமா இருக்கும். இல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில லவ் கண்டென்ட்லாம் பண்ணுவேன், நீ பெருசா கண்டுக்காத, அதெல்லாம் சும்மா லொலோலாய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இவங்க பேசுற டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா நாக்குல இருந்து வர்ற மாதிரி எல்லாம் தெரியல. உதாரணத்துக்கு இந்த ஆதிரை முந்தானத்து என்ன சொன்னாங்க, நான் எஃப்ஜேவை வெளியே பார்த்தேன், சைட் அடிச்சேன், பார்த்தா செல்லக்குட்டி உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அரோரா இந்த பக்கம் கமருதீனை பிடிக்குது அப்படிங்குது, இன்னொரு பக்கம் துஷார் அழகா இருக்கான், அவனுக்கு 10க்கு 10 எல்லாம் கிடையாது, இன்ஃபினிட்டி கொடுப்பேன் அப்படிங்குது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பிக் பாஸ் குழு பக்காவா பிளான் போட்டு இந்த மாதிரியான பீஸுங்களை தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுத்து உள்ள போட்டுருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே வந்து 10 நாள் கூட இன்னும் முழுசாகல, அதுக்குள்ள ஒருத்தங்களுக்கு வீக் ஆகுதான், ஒருத்தங்க கட்டி பிடிச்சி கதற அளவுக்கு மனசு வலிக்குதான். ஓவரா கண்ண கட்டுது. சரி என்ன கர்மமோ, யாராவது ஒருத்தருக்கு உண்மையா இருந்தா சரிதான், அதெல்லாம் முடியாது, ஒருத்தரோட மட்டும் இல்ல நாங்க எல்லாரோடையும் உண்மையா இருப்போம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன கர்மமோ பிடிக்கவே இல்ல. சரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துடலாமா? பட் முக்கியமான சம்பவங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த வளவலா கொலகொலாம் வேணாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆதிரை இந்த எஃப்ஜே பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த வாய் இந்த ஆதிரைக்கு, இந்த வாய் எஃப்ஜேக்கு அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்களா? அப்பவும் இந்த ஆதிரை பைப்புல பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கு போல இருக்கு. சோ எஃப்ஜே என்ன கேட்டாரு, இங்க பாரு நீ என் கூட தனியா பேசணும் தானே கேட்ட, எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க, என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசு, அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசல அப்படின்னு சொல்லி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னடா இப்படி பேசுற, உனக்கு பேச பிடிக்கலன்னா ஏஞ்சி போயிட்டே இரு, நீ 2-3 நாளா என்கிட்ட ஒழுங்காவே பேசல, உனக்கு புரியுதா எஃப்ஜே, என் மனசு என்கிட்ட இல்ல, நான் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கேன். சரி வீக் ஆகாத, கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. முடியல, என்னால கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. எப்படி உள்ள வந்த 9 நாள்லயே கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதுவும் உங்க ஆளு பேசல அப்படின்ன உடனே உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் தான், உங்க ஆளோட பேரு கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவரோட திருமுகத்தை மட்டும் கொஞ்சம் காட்ட சொல்லுங்களேன், ஒரே ஒருக்கா ப்ளீஸ். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. இன்னொரு பக்கம் இந்த அரோரா துஷார புடிச்சு வச்சுக்கிட்டு ஏஞ்சி போ, இங்க உட்காராத ஏஞ்சி போ, ஏய் என்னப்பா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, சாரிப்பா பேசுப்பா அப்படின்னு துஷார் கெஞ்சினாலும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அரோராக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வந்திருக்கான், அந்த ஃபீல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்களாம். ஆனா நம்ம துஷார் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த கதையை கேட்காம அடச்சை இந்த கொசு வேற நடுவுல வந்துகிட்டு அப்படின்னு கொசு அடிக்கிறது, யாரோ நாங்க கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பாக்குறது, அப்படின்னு நக்கலா ஓர சிரிப்பு சிரிக்கிறதெல்லாம் பண்ணிருக்காரு. இத பார்த்த உடனே உங்களுக்கு காண்டா இருக்கு. அப்படி என்ன ஃபீல் இவங்களுக்குள்ள வந்திருக்கும், அதுவும் எஃப்ஜேவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுற அளவுக்கு என்ன ஃபீலா இருக்கும்? கடவுளே, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் எஃப்ஜேவா தான் பிறக்கணும். ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பீஸ பிடிச்சிருக்குதே. சரி நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மம் வருவோம். இந்த ஜென்மங்க என்ன பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இப்பவே பாம்பேக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரோரா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா துஷார கை காமிக்கிறாங்க. யப்பா நல்ல வேலை இது 2025ல வருது, இதுவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சீனே வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த சீன் போயிட்டு இருக்கிறப்பதான் நம்ம சபரி அங்கிருந்து வந்து சரி என்ன சிம்பத்தியா அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து வந்த ஆதிரை உமா கொடுத்தாங்க, அடுத்தது கெமி கொடுத்தாங்க. அதை பார்த்த சபரி அடுத்து நானு டோக்கன் நம்பர் 5 அப்படின்ன உடனே கண்ணத்தை காமிக்கிறாங்க. இந்த அம்மா எவ்வளவு ஜோவியலா இருக்காங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம கேட்கறவங்களுக்கு வாரி கொடுக்குறாங்களே, நீங்க நல்லா இருப்பீங்க மேடம். இவங்களுக்கு போத்துறதுக்கு ஒரு பொண்ணாட கூட இல்லையாடா? டேய்
பொன்னாட போத்தனா பன்னாடன்னு திட்டுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. சோ இப்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்காக கக்கூஸ் வாசல்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் பல பேருக்கு ஃபேவரட்ல. மகத்து யாஷிகா, கவினு லாஸ்லியா, பாலாஜி சிவானி, மணி ரவீனா, இந்த வரிசையில அடுத்து இவங்க 2 பேர். இந்த வண்டி எங்க போய் முட்ட போகுதோ? என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. சரி, இப்ப அரோராக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூம் கூட தனியா போய் மைக்கு கட்டிட்டு பேசணுமாமா. சோ இந்த பயபுலிய வா வான்னு கெஞ்சுறாங்க. ஆனாலும் இந்த துஷார் அதெல்லாம் முடியாது, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு, இல்ல வெளியே போய் பேசலாம், இல்ல நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்றாரு. சரி அட்லீஸ்ட் கட்டியாவது புடுறா அப்படின்னு பிகில் படத்துல வர தளபதி மாதிரி கேட்டாலும் அதெல்லாம் வேணாம், நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு தெரிச்சு ஓடுது. இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கி இருப்பான்டா. இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆதிரை பேசு பேசுன்னு எஃப்ஜேவை கேட்டாலும் எஃப்ஜே பேசுறதுக்கு ரெடி இல்ல, அந்த பார்டரை தாண்டி போறதுக்கும் ரெடி இல்ல. இந்த பக்கம் துஷாரும் அதுக்கு ரெடி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு எங்க இதெல்லாம் நம்ம ஆள் பார்த்தா நம்மள கழட்டி விட்டுருவாளோ அப்படின்ற பயம். 2 நம்ம ஃபேமிலிலாம் நம்மள பார்க்கும், ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம். 3 இது நம்ம கரியர் எங்கேயாவது காலி பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம். இந்த 3ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். இல்லாமலாம் இந்த பீஸுங்க இவ்வளவு பயப்படாது. இதுவே அங்க கேமரா இல்லன்னு வச்சுக்குங்க. அடுத்து நம்ம பாருவோட சம்பவம். அது எப்படி வீட்டுக்குள்ள பல பேர் சம்பவம் பண்றாங்கன்னா அதுல ஒண்ணு எண்டா இருக்கணும்ல. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கன, சபைனா எங்க சங்கம் இருக்கன. இன்னைக்கு இந்த எதுவுமே வரலையே. சரி காலங்காத்தாலேயே ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய் ஸ்ட்ரைட்டா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி, நேத்து மட்டும் என்னை எல்லாரும் சாரி கேளுன்னு சாவடிச்சிங்கல்ல, இப்ப கனி சோத்துல உப்பு போட்டுச்சே, எவ்வளவு சோறு வேஸ்டா போச்சே, அதுக்கு சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பிடிச்சி சாரி கேட்க சொல்ல, இது வந்து கூட்டு முயற்சி, நாங்கெல்லாம் குடும்பமா சேர்ந்து எடுத்தோம், அதனால எங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சாரி கேட்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி சொல்றோம் அப்படின்ட்டு உஷாரா எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த பீஸ். அடச்சே, ஏதாவது பெருசா ரிட்டர்ன் கொடுக்கும், அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு முடிவு பண்ணி சாரி கேட்கறோம்னு முடிச்சிடுச்சே. சை, எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. சரி அடுத்து இந்த சபரியை பிடிச்சி இழுப்போம். ஏய் சபரி, நீங்க எல்லாம் நான்வெஜ், நான் வெஜ், அதனால என்ன பண்றீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை அப்படியே டீப் ஃப்ரையா போட்டு அக்காவுக்கு அப்படியே சும்மா ஸ்வீட்டா ஒன்று எடுத்துருவாமா. ஏன்னா புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நான் கொஞ்சம் உடம்ப பார்க்கணும், செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டே அதனால வெஜ் உனக்கு வேணும் அதானே, கூல் அப்படின்னு கேஷுவலா சொன்னாலும் உள்ளுக்குள்ள இவ ஒருத்தி, இவளுக்குன்னு ஒரு நேரங்காலம் வந்து தொலைய மாட்டேங்குது, செஞ்சு தொலைறேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டி இருப்பாரு. பேரோட சொல்றாரு. பட் இங்கேயும் ஒருத்தனும் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கலன்றதுனால இன்னைக்கு தோட போதும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கண்டென்ட்டை கையாண்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, சுத்தி இந்த பீஸுங்களெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு யார் யாருக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. அதாவது பர்சனாலிட்டி வச்சும் லுக்க வச்சும். இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இந்த சீசன் பிக் பாஸ் வீடெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து இருக்கிற ஒரு ஹாஸ்டல், அதுவும் சாதாரண ஹாஸ்டல்லாம் கிடையாது, கொஞ்சம் மாதிரியான ஹாஸ்டல். கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு போயிடுறேனே. பாக்குறியா உள்ள என்ன பொருள்காட்சி நடக்குது, ஒரே குத்து. இப்ப பார்வதி என்ன சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள 9 பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் பேரையும் ஒவ்வொருத்தரா நீ சொல்லு, நானும் அரோராவும் அவங்களுக்கு மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் பிரவீன் பேரை சொன்னாரு, அதுக்கு அரோரா 6.5 அப்படின்னாங்க. இப்ப பாரு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்கன்றதையும் அந்த மார்க் கொடுக்குறப்ப அவங்க மூஞ்சி எந்த கோணத்துக்கு போகுதுன்றதையும் நீங்களே பாருங்களேன். பிரவீன் லுக்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி I would give for Praveen 6. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் இவங்களுக்கு சரின்னு படுதா? ஒருத்தன் இல்லாதப்ப அவங்களுக்கு மார்க் கொடுத்து விளையாடுறது இல்ல அவங்களுக்கு மார்க் கம்மி பண்ணி கொடுக்கறதெல்லாம் மோஸ்டா ஹாஸ்டல்ல நடக்கிறது தான். இருந்தாலும் ஒருவேளை வெளியே போய் இதை அவர் பார்த்தாலோ, சரி அவர் பாக்குறத விட்டுருங்க, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க இதை பாக்குறப்போ எவ்வளவு வருத்தப்படுவாங்க. ஏன்னா இங்க சுத்தி இருக்கிற பீஸுங்க எல்லாத்துக்கும் இதுங்களே மாறி மாறி 8.5 9.5 இன்ஃபினிட்டி அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்குதுங்க. அதை இதுங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, இல்லாத ஒரு பர்சனை பத்தி இவ்வளவு மட்டமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மார்க் போடுறதெல்லாம் எந்த ரகத்துல சேர்க்கிறதுனே தெரியல. நீ உருப்படவே மாட்டடா. இந்த ரவுடி பையலோட சேர்ந்து இந்த குட்டிச்சவர்ல உட்கார்ந்து நீயும் குட்டிச்சவரா தான போற. பட் என்ன பண்றது, இந்த கருமத்தையும் ரிவ்யூ பண்ணி தானே ஆகணும். அதனால என்னென்ன பேசிச்சிங்க அப்படின்றத சொல்லி தொலைறேன். சத்தியமா இதை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் நிறைய பேர் எபிசோட்லாம் பார்க்காம இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்காக சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அரோரா இன்ஃபினிட்டி கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தர் முந்தா நாள் என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்ட்டு, சரி அக்கா தம்பி அப்படின்ட்டு. எந்த ஊர்லயாவது அக்கா தம்பிக்கு மார்க் போடுமா? பட் பாரு வந்து 7 மார்க் தான் கொடுத்தாங்க. ஏன்னா இதுங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் வாய்க்கா தகராறு இருக்குல்ல. அடுத்து சபரிக்கு அரோரா 7 மார்க் கொடுக்குறாங்க, இவங்களும் சலிச்சுக்கிட்டு 7 மார்க் கொடுக்குறாங்க. 7 சார். அண்ட் அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவன் நல்லா தான் இருக்கான், இன்னும் ட்ரிம் ஆனா இன்னும் நல்லா இருப்பான் அப்படின்னு வாழைப்பழத்துல ஊசிய குத்துறாங்க.
என்னடி கலர் கலரா ரீலா விடுற அனங்களே பாத்துங்க அத்தனையும் பொய். இப்ப கமருதீன் கிட்ட வந்தாங்க. அப்பா இந்த ஒரு செஷன் மட்டும் கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மாறி 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 வர்ணிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், அவன் அழகா இருக்கான், அவன் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், பொண்ணுங்களுக்கெல்லாம் இவனை மாதிரியான பசங்களை விடவே தோணாது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ தலைவர் அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கிறாரு. கமரு கட்டு கொஞ்சம் கீழே வாமா அப்படின்னு கூப்பிட்டா கூட கேட்காத அளவுக்கு ஹைட்ல பறந்துட்டு இருக்காரு. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. சரி என்ன மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அரோரா 8.5 கொடுத்தாங்க. பாரு என்ன சொன்னாங்க, வாழைப்பழத்துல ஊசிலாம் இல்ல ஆணியே அடிச்சிச்சு. இவன் ஆள்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறான், ஆனா மேல் மாடி காலியா இருக்குது, புத்தி இல்லாம ஏதாவது வாய விட்டுறான், மத்தபடி பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான். ஓ அவர் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா அப்படின்னு இந்த அரோரா 3 பேர் 3 காதல் அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு 3வது பேரை சேர்த்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எனக்குன்னு வெளியே ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட தான் கேட்டு சொல்லணும் அப்படின்னு லைட்டா ஒரு பிட்ட போட்டுக்கிறாங்க. எழுதிக்கடா சொல்லுமாப்ல. ஆளாளுக்கு ஆள் வச்சிருக்காங்க அப்படின்ற காலம் போய் ஆளுக்கு ஆளாள் வச்சிருக்காங்க அப்படின்ற காலம் வந்துருச்சுப்பா. சூப்பரா மாப்ள. சரி எவ்வளவு மார்க் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா? 7 மார்க். அது ஏன் 7 மார்க் அப்படின்னு கேட்டா எனக்கு மேல் மாடி ரொம்ப முக்கியம்பா அதனால 7 மார்க் அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் விடுங்க மேடம், உங்களுக்கு கரெக்டான பேரு தர்பூசணி தான். அவருக்கு மேல் மாடியும் ஜாஸ்தி, அழகுலையும் எந்த வகையிலையும் குறைஞ்சவர் கிடையாது. சோ உங்க பேர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. இவங்க சொன்ன ரெண்டும் என்கிட்ட இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பார்க்கலாம். இப்போ பசங்க டேர்னு, அதனால கமருதீன் பார்வதிக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னா 8 ஆமா. வாய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லாம கம்மியா இருந்துச்சு அப்படின்னா 8.5 or 9 கூட டிசர்விங் ஆமா. இதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ நானே மூடிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வளவலா கொலகொலான்னு சப்ப சண்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுல அவுட் ஆனது யாருன்னு பார்த்தா நம்ம வினோத். இவர் பேரை சொன்னாலே சிரிப்பு வருதுப்பா. ஏன்னா இவரும் இந்த திவாகரும் சேர்ந்துக்கிட்டு இந்த லைவ்ல பேசுறதா பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஸ்டாப்பா சிரிக்கலாம், அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? உதாரணத்துக்கு இத பாருங்களேன். அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்க. உங்க அடுத்த முறை சொல்லிட்டேன், நீ அப்பற சொல்லிருந்தா வச்சுக்க பயங்கர டென்ஷன் ஆயிடுவா. எவன் வந்து பேசுறாலும் வினோத் என்ற நீ பாசத்துல என் பேர் வருதா, திட்டினாலும் என் பேர் தான் ஒரு சொல்லிட்டேன் நானு. பாத்துக்கோ. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல அரோராக்கு அரோஹரா. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல வெளியில இருக்கிறவங்க யார் வேணா யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் தடுக்க மட்டும் தான் செய்யணும், தவிர்த்து யாரையும் பிடிச்சி இழுக்கிறது தள்ளுறதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் நம்ம வினோத்துக்கு கேம் புரியாதனால அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அங்க இருந்து ஓடி வர்றவங்களை தடுக்க சொன்னா தடுக்கிறதுக்கு 3 பேர் சுத்தி நின்று இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தரான கெமியை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. சும்மா விடுமா இந்த கெமி, புடிச்சு கத்தி விடுவோன்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள சாரி கேம் தெரியாம இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் தங்கச்சி மன்னிச்சிருமா அப்படின்னு சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு. அதனால அந்த அம்மாவும் பொழைச்சு பொண்ணு விட்டுருச்சு. நான் ஏதோ தெரியாம ஒரு சவலத்துல பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சுக்கமா. இந்த சுற்றின் முடிவில் கலையரசன் வெளியேறினார். பட் அவர் கெட்டப்ப பாத்தீங்களா, எக்ஸ்மேனோட கடைசி தம்பி மாதிரியே இருக்கார்ல. இப்ப அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல நான் உண்டு, என் வேலை உண்டு, என் மாஸ்க் உண்டுன்னு சுத்திட்டு இருந்த நம்ம வியானாவை கெமி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு பார்வதி வந்தாங்க. இவங்க 3 பேரும் பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சிக்க அப்படியே வியானாவோட கால் மேல ஊந்துட்டாங்க போல இருக்கு. காலு 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 கத்துனாங்க. அந்த கேப்ல அப்படியே லைட்டா ரிலாக்ஸ் பண்ண அப்படியே கேப்ல போய் வியானா மாஸ்க உள்ள வச்சிட்டாங்க. ஆனா திரும்பறப்பதான் தெரியுது கண்ணீர் மழுக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. உண்மையிலே இந்த பொண்ணு எவ்வளவோ தேவலாம். கேமுக்கு கேமும் ஆடுது, இந்த லவ் கண்டென்ட் இந்த காசிப் எல்லாம் இல்லாம தான் உண்டு, தான் தூக்கம் உண்டு, அப்பப்போ சோறு உண்டு அப்படின்னு அமைதியா போறது எவ்வளவோ மேல். ரீசெண்டா நம்ம பிரவீன் ராஜ் பண்ற மாதிரி. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பாயிண்ட்ல என்னாச்சு, இந்த கெமி அவங்களோட முட்டியை வச்சு வியானாவோட கால் மேல ஊனி இருக்காங்க. பட் நியாயப்படி அது டிஃபென்ஸே கிடையாது, அஃபென்ஸ்ல தான் வரும். ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்துட்டு டிஃபென்ஸ் எது அஃபென்ஸ் எதுன்னு கூட தெரியல அப்படின்னா நோ கமெண்ட்ஸ், அங்க போவானா. பட் ஆஸ் பர் ரூல் அவங்க அதை பண்ணிருக்க கூடாது. ஆனா வியானாக்கு சப்போர்ட்டா வினோத் வந்தாரு. அவங்க ஊன்னாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இந்த எஃப்ஜே வந்து இல்ல ஊனவே இல்ல, நான் பார்த்தேன், என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அந்த நாட்டாம படத்துல வர்ற குழந்தை மகேந்திரன் மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா கெமி பண்ணிருக்காங்க. இத பிரவீன் ராஜும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த கனி என்ன பண்றாங்க அப்படின்றத பாருங்களேன். உண்மையிலே சொல்றேன், இந்த அக்கா மேல அந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் நேத்தி பண்றதெல்லாம் பாக்குறப்போ சுத்தமா போயிடுச்சு. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. சரி அதை விடுங்க, இந்த எஃப்ஜேக்கு வினோத்துக்குமான அந்த கான்வர்சேஷன் இருக்கே அதை கொஞ்சம் பாருங்களேன். புள்ளி பே
பட் நீங்க எத்தனை பேர் இந்த துஷாரை நோட் பண்ணீங்க? அந்த பையன் நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும்? ஆஸ் அ கேப்டனா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா 2 பேரையுமே தான் பண்ணிருக்கணும். ஆனா எஃப்ஜே பண்றப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வினோத் பண்றப்ப மட்டும் தனியா தள்ளிட்டு போறாரு. சோ இந்த பீஸும் ஆரம்பத்துல ஒழுங்கா ஆடுது அப்படின்னு தான் நினைச்சோம். கடைசியில இந்த பீஸும் குரூப்போட சேர்ந்து குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்குது. சாரி கடங்கரா சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ இந்த ரவுண்டின் முடிவின்படி இந்த 10 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அடுத்து இந்த வினோத்துக்கும் தர்பூசணிக்கும் சரியான சண்டை. என்ன ஆச்சு நீங்களே பாருங்களேன். விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்தில் தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. இது கூட பரவாயில்ல. அப்படியே இப்ப சர்ன்னு ஒரு 20 செகண்ட் தள்ளுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு வாங்க சார். ஏய் வாட்டர் மெலன் சார். வாட்டர் மெலன் சார். சார் யாரா? உங்க பெரியப்பாவா? சார் யாரு? உங்க அல்லக்கையா? இந்த 2 பீஸும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது. இந்த குழந்தைங்க கையில எல்லாம் பெரிய சைஸ் டெடி பேர் கிடைச்சதுன்னா எப்படி உருண்டு விளையாடும், அந்த மாதிரி இந்த வினோத் திவாகரை புடிச்சு நோண்டி அவர் மேல உருண்டு விளையாடுறாரு. மச்சான் நாய் செயின் சாயங்காலம் அப்பா உன வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய் இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். ஓ கங்கம் ஸ்டைல் மாதிரி உந்து பங்கம் ஸ்டைலா? அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம விக்ரம் இருக்காருல்ல, அவர் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சுபிக்ஷா என்ன பண்றாங்க, இவங்க சமைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வியானா பக்கத்துல வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு எது வேணாலும் நீங்க சமைச்சு தரணும், அண்ட் உங்க ஐட்டம்ல வெங்காயம் பூண்டெல்லாம் நிறைய இருக்கு, எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்குன்னு சமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது வேணும்னா யார் செஞ்சு தருவா அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா உங்களுக்கு சிக்கனு மட்டனு பிரெட் நியூட்ரலா மேகி அது இது 1008 வருது, அவங்களுக்கு வர்றது என்னமோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அண்ட் பேசிக் காய்கறிகள், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. அதை வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சமைக்கிறதுக்கு முக்கியமா தேவையானது என்ன? வெங்காயம் பூண்டு. அதையே எடுத்துட்டு போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். சோ நம்ம விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயி என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம வியானா கிட்ட எடுத்துன்னு போன காய்கறி எடுத்துட்டு வந்து குடு அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா? டேஸ்ட் பிடிக்குமா? ஏன் அப்படின்னா இந்த வினோத் என்ன சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க எடுத்துட்டு வந்து தரோம், அதை வச்சுதான் நீங்க சமைக்கணும் அப்படின்றாங்க. நியாயப்படி பார்த்தா அது பிக் பாஸ் கொடுத்தது. இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்தையுமே நாங்க தான் வச்சிருப்போம், எங்கள்கிட்ட இருந்து கேட்டுதான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அதனாலதான் விக்ரம் கடுப்பாயி என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம, என்னால உங்கள்கிட்ட பிச்சை எடுத்தெல்லாம் சாப்பிட முடியாது, என்ன இதெல்லாம் பண்ண வைக்காதீங்க, ஒழுங்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்ணி என்ன விழுந்து விட்டுரு? இல்ல தெரியாம கேக்குறேன், இந்த சுபிக்ஷாவும் வியானாவும் திங்கிறதுக்காகவே உள்ள போச்சுங்களா? மோஸ்டா இந்த சுபிக்ஷா சண்டை போடுற இடம் எல்லாம் பாருங்களேன், சோத்துக்காக மட்டும் தான் இருக்குது. பட் நம்ம இங்க சொன்னது 2 நாளைக்கு முன்னாடி சுபிக்ஷா கேட்டிருக்கு போல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். சும்மா யாரும் சாப்பிட்டு தூங்குறதுக்காக வரல, சரியா? நாளைக்கு நான் வந்து வீட்டுக்கு வரேன், நீங்க வர வாய்ப்பு இருக்கு, புரியுதா? இதுக்கு எஃப்ஜே என்ன கேட்டாரு, இவ்ளோ பேசுறல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நாங்க இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றல்ல, வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க போகணும்னு சொன்னாங்க, எங்களுக்கு அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க. அதாவது சுத்தி வளைச்சு எனக்கு இங்க தான் இருக்கணும், அங்க வர இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத நேரா ஒத்துக்காம சுத்துன்னு சுத்தி வளைச்சு ஒத்துக்குறாங்க. அந்த பாயிண்ட புடிச்சு பேசுறதுக்குள்ள டக்குன்னு அரோரா உள்ள பூந்து நீ வெளியே போவேணா அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்ல, ஆமா நான் வெளியே போவேணான்னு சொன்னேன் அப்படின்னு பேசுறாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, அம்மனி உள்ள ஜாலியா இருந்து பழகிட்டாங்க, சோ இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்றது தான் பிளான். ஒருவேளை வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த வாரம் நான் போறேன் அப்படின்னு கை தூக்கி இருக்கணும். அப்படி தூக்காம இவங்க சோத்தை எப்படி ஆட்டைய போடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சரி இப்படி எல்லாம் பண்ணாத கேம், அண்ட் அவங்க ரூல் படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறதும் கேம்னு வச்சுக்கோங்க. பட் ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு சாப்பிடறதுக்கே கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன பவுல் சாப்பாட 3 பேர் பிரிச்சு சாப்பிடுறாங்க அப்படின்றப்போ என்னதான் அது கேமா இருந்தாலும் கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணாம்? கல் மனசு மீறா உனக்கு. சரி நம்ம இப்ப அரோரா மேட்டருக்கு வருவோம். இந்த அம்மா நடுவுல பூந்து வியானாவை பார்த்து இங்கிலீஷ்காரங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்கல்ல, அது என்ன வார்த்தை? எஃப்ல ஆரம்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லி திட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க போய் பேசுறாங்க மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. சுத்தி வளைச்சு பார்த்தா இது ஒண்ணுமே இல்லாத மேட்டர் தான். இதுல ரம்யாவை இழுத்து அவங்க ஒரு விஷயம் சொல்லி, அதை நான் சொல்லல, அது சொன்னதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு அரோரா சொல்லி அந்த குட்டி வீட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்போ ரம்யாக்கும் அரோராக்கும் பயங்கரமான சண்டையாயி போச்சு. ஏன் இப்படி பச்சையா போய் பேசுற அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யா ரொம்ப வெக்ஸ் ஆகி போய், நான் போய் பேசுறேனா, நான் குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன், நான் சிம்பத்திக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றாக்கா. நீ என்ன அப்படி நினைக்கிறியாக்கா? என்னடா மறுபடியும் வேஷம் போட்டு ஏமாத்தலாம் பாக்குறியா? வேஷமா சுப்னா?
கனியக்கா அப்படின்னு கேட்டு அவங்களோட கதையை சொல்ல போறேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் என்னை ஏமாத்திட்டான். அந்த பையனுக்காக கஷ்டப்பட்டு நான் காசு சம்பாரிச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவன் என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டான், என்ன பண்ணி இந்த காசு சம்பாரிச்ச அப்படின்னு கேட்டான். உடனே நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் கேட்கிறப்போ இவங்க மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி இருக்க நிறைய பொண்ணுங்களுக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க லவ் ட்ரூ தான், இருந்தாலும் உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு போன ஒரு பையனுக்காக எதுக்காக நீங்க இதெல்லாம் செய்யணும்? அதுக்கு பதிலா நீங்க தான் வேணும்னு நிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு செய்யுங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி. கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? சரி, இதெல்லாம் தான் நேத்து நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள். ஆரம்பத்துல இந்த சீசன் மொக்கையா தான் போகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு வேற மாதிரி சூடு பிடிக்குது. பட் அப்படியான கண்டென்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அழகாதனடா இருக்கு. பட் எனக்கு இந்த சீசன்ல பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ரியலா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு வெளியில ஆள் இருக்கு, இருந்தாலும் உள்ள நான் சைட் அடிப்பேன், டெம்பரரியா லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதாகட்டும், எனக்கு உன் கூட தனியா பேசணும், அந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றதாகட்டும், இன்னும் பல்லான விஷயங்களாகட்டும், எல்லாத்தையுமே பிராங்கா ஓப்பனா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. இதே மாதிரி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சீசன் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதர் லாங்குவேஜ் பிக் பாஸை விட ஹிட் ஆகிரும். 10 நாளைக்கே இந்த கதையை அப்படின்னா இன்னும் 96 நாள் இருக்கு. எத்தனை கேஸ் உழ போதோ ரெடியா இருந்துக்குங்கப்பா. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். தொண்டை கிச் கிச் ஆயி போச்சு.